நம்ம நண்பர்கள் நிறைய பேர் சிஎன்ஜி கார் வாங்கலாமா இல்ல பழைய டீசல் கார் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ல கேட்பாங்க. மைலேஜ் இருக்கு, டீசல் காருக்குன்னா மைலேஜ் இருக்கு, பெட்ரோல்னா ரொம்ப மைலேஜ் இருக்காது, அதனால பெட்ரோல் காரை அவாய்ட் பண்ணிடுவாங்க. பெட்ரோல் வாங்காம சிஎன்ஜி வாங்கலாமா இல்ல டீசல் வாங்கலாமா அப்படின்றது தான் குழப்பம். டீசல் காருக்கு பாத்தீங்கன்னா இப்ப புது வண்டி கிடைக்காதனால பழைய வண்டிக்கு ரொம்ப ரேட் அதிகமா சொல்லுவாங்க. அது எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு நம்ம தெரியாது. சிஎன்ஜி காருக்கும் இப்ப டீசல் காருக்கும் தான் இப்ப இது போட்டி. இப்ப நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. டீசல் அளவுக்கு இப்ப சிஎன்ஜியோட பிரைஸ் வந்துடுச்சு. நான் வண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா 70 ரூபா தான் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா 97 ரூபாய்க்கு கொண்டு வந்து விட்டாங்க சிஎன்ஜி பிரைஸ். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இருக்கா இல்லையான்றது உண்மையிலே தெரியல. அது மட்டும் இல்லாம சிஎன்ஜி கார் வாங்கும்போது என்ன பிரச்சனைனா, இப்ப 2 மணி நேரமாச்சு குறைஞ்சது லைன்ல நின்று நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். சிஎன்ஜினா டீசல்னா அது தேவை இருக்காது. அதுக்காக டீசல் கார் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நல்ல கார் கிடைச்சதுன்னா நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட மைலேஜ் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மைலேஜ் செக் பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். இன்னைக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 7.5 கிலோ பிடிச்சிருக்கு பாருங்க. இங்கே 97 ரூபா கிட்ட வந்திருக்கு ப்ரைஸ் ஏஜென்பியில். திருப்பி ஒரு வாட்டி நம்ம குளத்தூர் பங்கில் போய் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 560 ரூபாய்க்கு தான் பிடிச்சிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 30 கிலோமீட்டர் மேலே ஓடி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா 182 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடி இருக்கு. நம்மளை டேங்க் ஃபில் பண்ணும்போது 560 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கு இல்லையா. ஏன்னா இந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம லாஸ்ட் போட்டதுக்கு 182 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கும். மீதி கேஸ் இருக்குது. இதுக்கு மைலேஜ் ஆவரேஜ் பண்ணாக்கா ஒரு 25 ப்ளஸ் இருக்குது மைலேஜ். இது ஏன் அவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம அவுட்டர் ரிங் ரோடு அந்த மாதிரி நிறைய ஓட்டினதுனால மைலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ சிட்டியில் ஓட்டியிருந்தாக்கா ஒரு 160 170 அந்த மாதிரி எனக்கு ஆவரேஜ் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியில் ஒரு 22 to 23 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் அவுட்டர் ரிங் ரோடு மிக்ஸ் ஆகி ஓடுது, நிறைய அவுட்டர் ரிங் ரோடுல ஓடுது, இல்லை பைபாஸ்லேயே ஓடுது அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு 25 மைலேஜ் ஆவரேஜாக வரும். இதுதான் இப்போதைக்கு என்னோட வண்டியோட நிலைமை. மற்ற வண்டிங்களுக்கு எப்போ எப்படி ஓடுது மைலேஜ் அப்படின்றத பற்றி எனக்கு தெரில. நிறைய பேர் மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, 140 130 அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மைலேஜையும் இந்த வீடியோட சேர்த்து போட்டேன். உங்கள் வண்டிக்கு எப்படி மைலேஜ் இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பாய்.